மகாபாரத போர்ல எதுக்காக பீமன் துரியோதனன் தொடைய அடிச்சு உடைச்சாருன்னு தெரியுமா? மகாபாரத போர்ல கௌரவர்கள் ஒவ்வொருத்தரும் இறந்துகிட்டே வந்தாங்க. இதனால் ரொம்பவே மனசுடைஞ்சு போன காந்தாரி துரியோதனனை வலிமையாக்கணும்னு நினைச்சாங்க. காந்தாரி துரியோதனனை கூப்பிட்டு, நீ உடம்புல எந்த ஆடையும் அணியாம என்ன வந்து பாருன்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் துரியோதனை திசை திருப்புவாரு. ஒரு அம்மா முன்னாடி இப்படிதான் ஆடை இல்லாம போவியான்னு துரியோதனன் மனசை மாத்துவாரு. உடனே துரியோதனன் ஒரு துணியை எடுத்து தொடைய மறைச்சு காந்தாரி கிட்ட போவாரு. காந்தாரி அவங்க கண்ணை சுத்தி கட்டியிருந்த துணியை கலட்டி துரியோதனனை பாப்பாங்க. காந்தாரியோட கண்ணுக்கு ஒரு சக்தி இருந்துச்சு. அவங்க கண்ணால எந்த பொருளை பாக்குறாங்களோ அந்த பொருள் இரும்பா மாறிடும். காந்தாரி கண்களோட சக்தினால துரியோதனன் உடம்பு இரும்பா மாறிடும், தொடைய தவிர. 18வது நாள் மகாபாரத போர்ல பீமனும் துரியோதனும் கடுமையா சண்டை போடுறாங்க. பீமன் துரியோதனனை பல இடத்துல தாக்குவாரு. ஆனா துரியோதனனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாது. உடனே கிருஷ்ணர் பீமன் கிட்ட துரியோதனன் தொடைய அடிக்க சொல்லி செய்கை பண்ணுவாரு. பாஞ்சாலிய தொட மேல வந்து உட்கார சொன்னா துரியோதனன் தொடைய அடிச்சு உடைச்சு பாஞ்சாலி சபதத்தை நிறைவேற்றுவாரு பீமன்.